ஜெபித்து இந்த பைபிள் ஸ்டடி தொடங்கலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் பார்க்க போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இந்த விடுதலை பயணத்தை நாங்கள் தியானித்து அதிலிருந்து ஆண்டவரே அநேக இறையியல் காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவரே இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி எக்ஸோடஸில் உண்மையான எக்ஸோடஸ்ன்ற அந்த வார்த்தைக்கான அந்த பயணத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன 2 கட்டமாக பார்த்துட்டோம். இன்றைக்கி மூணாவது சாப்டர் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸில் ஃபஸ்ட்டு இஜிப்சியன் ஸ்லேவரி, எகிப்திய அடிமைத்தனம்னா என்ன, எப்படி ஆண்டவர் மோசேயை அழைச்சார், இதை நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம். அண்ட் தென் செகண்ட் வீக்கில் எப்படி கடவுள் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம். அப்போது அந்த பிளேக்ஸ், வாதைகள், அப்போ அந்த வாதைகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய இறையியல் அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 2-3 பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. வாதைகளை எப்படி பார்க்குறோம், நம்ம போன வாரம் அதான் நம்ம படித்தோம். வாதைகளுடைய பர்பஸ் என்ன, அந்த பிளேக்ஸ். ஆமாம், அவங்கள முழுசாக அழிக்கலை. ஆமாம், யார் உண்மையான அரசர் அப்படின்பதை சொல்கிறதுக்காக அது ஒன்று. வெரி குட். 2வது, யெகோவாவா பார்வோனா? யெகோவா ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்ந்தவர் என்பதை அந்த வாதைகள் மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. 2வது, ஆமாம், இந்த வாதைகளுக்கும் அந்த எகிப்திய கடவுள்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய ஆற்றலுக்கு முன்பாக மனித முயற்சி, டெக்னாலஜி ஒன்றும் இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்தது, ஆண்டவருடைய கவனன்டல் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை நம்ம பார்த்தோம். அவர் செய்த ப்ராமிஸில் அவர் ரொம்ப உறுதியாக நான் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்கிறாரு, அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆமாம், காட் ஆஸ் யூனிவர்சல் கிங், அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது, இது டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் க்ளோரி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஈக்காலஜிக்கல் டிசாஸ்டர், அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ் ஓவர் பண்டிகை, பஸ்கா பண்டிகையை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த பஸ்கா பண்டிகைக்கு அப்புறமா அங்கே செங்கடலை கடந்ததுக்கப்புறமா அங்கே அவங்க பாடின மோசையின் பாடலை பார்த்தோம். இவ்வளவு விஷயத்தையும் நம்ம பார்த்து போன வாரம் நம்ம கொஞ்சம் நேரம் கூடுதலாக ஆனாலும் அதை நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஜேர்னியில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள், அதை நம்ம பார்க்க போகிறோம். வெறும் சம்பவங்களை மட்டும் பார்க்காம அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியாலஜியும் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இன்சிடென்ட்ஸ். இந்த 5 இன்சிடென்ட்ஸில் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். 10 வாதை, இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இங்கே பண்ண போகிறோம். 10 வாதை எகிப்தியர்களுக்கு, 5 துன்பங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு. துன்பங்கள் அந்த வார்த்தை வேண்டாம், 5 டெஸ்ட், 5 பரீட்சைகள். கடவுள் கொடுக்குற 5 பரீட்சை. 5 பரீட்சையிலையும் அவங்க பாஸ் ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா பாஸ் ஆகலை, அது வேறு விஷயம். ஆமாம், 5த்துலேயும் ஃபெயில் தான். ஆனாலும் அந்த 5 டெஸ்ட் வைக்கிறார். அந்த 5 டெஸ்ட்டுகள் மூலமாக கடவுள் தான் யார் என்பதை சொல்லிக் கொடுக்குறார். இது 5 டெஸ்ட். டெஸ்ட் நம்பர் 1, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு வராங்க. அது ரொம்ப பெரிய இடம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கிணறு மாதிரி தான் காட்டுறாங்க. அது ஒரு கிணறு மாதிரி இருக்குது, இன்றைக்கி இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா மாரா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ரைட்,
அவங்க ஊரில் தண்ணி வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகம். அவங்க மாறான்ற இடத்துக்கு வராங்க. அந்த மாறா எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. மாறாவை இப்போ நம்ம அந்த வாதைகளில் எது கூட ஒப்பிடலாம்? நைல் நதி வாதை ஒன்று, மாறா ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். நைல் நதி தண்ணியும் அவங்களால குடிக்க முடியாது, மாறாவும் பிட்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ மாறால அவங்க தண்ணி கசப்பாதனால அவங்க குடிக்க முடியல, அதனால் அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க வருது. ரைட். இப்போ அங்கே அவங்க அது முக்கியம் இல்லை. 24 பாருங்க, 15:24. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சரி, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இந்த சாப்டரை வீட்டில் வரிசையாக வாசிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, இப்போ தான் தம்புரு எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் 3 days தான் ஆகிருக்குது செங்கடலை பார்த்து. இப்போது செங்கடல் வீடியோவை பார்த்து நம்ம எத்தனை நாள் ஆயிருக்கு? 7 days ஆயிருக்கு. ஆனால் மனசுக்குள்ளே அந்த வீடியோ இம்பேக்ட் இருக்குது. கரெக்டாக? நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் பார்த்தோம், ஆனால் அது இப்போ நம்மளால் சொல்ல முடியும், அந்த இம்பேக்ட் இருக்குது. 3 நாளில் எப்படி அவங்களால மறந்துருக்க முடியும்? நீட் தேவை வந்த உடனே அவங்களுக்கு அஜிடேஷன் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எப்படி அவங்க மனசு வந்து இவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகும்? இவ்வளோ வேகமாக செங்கடலே கடக்க வச்ச ஆண்டவர்கிட்ட, மோசே நீங்கள் போயிட்டு ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதாவது இங்கே கிடைக்குமா பார்க்கலாம், அப்படி சப்போர்ட்டிவாக அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. அவங்க என்ன இவ்வளவு விஷயங்கள். அப்போது ஒரு விஷயம் நமக்கு இதில் புரியுது, அவங்களுக்கு இன்னும் அவங்க ஆண்டவரை அவங்க என்ன பண்ணிக்கல, சரியா புரிஞ்சிக்கல. செங்கடல் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்டை அவங்க மனசில் என்ன பண்ணலை, கிரியேட் பண்ணலை. செங்கடலை கடந்திருந்தாலும் முறுமுறுப்பு இன்னும் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, இருக்குது. அப்போ லேக் ஆஃப் ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருக்குது. கரெக்ட்? ஓகே, ஒன்று அது ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கலாம் இந்த மனம் மாற்றத்திற்கு? இப்போதான் கர்த்தரே தெய்வம், தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? குதிரையும் குதிரை வீரனையும் நெருப்பு தண்ணிக்குள்ள தள்ளினீர். கர்த்தாவே, எல்லாரையும் மூழ்கடித்து போட்டீர், உம்முடைய நாசின் சுவாசத்தால் அனைத்தையும் அழித்தீர் அப்படின்னு சொன்னவங்க தண்ணி கிடைக்குது. இவ்வளவு மகிமையை பார்த்த மக்கள் தங்கள் ஆண்டவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கம்பேரிட்டிவ் வித் நைல் மாறா. ரெண்டாவது அவங்களுடைய குயிக் சேஞ்ச். அந்த குயிக் சேஞ்சுக்கு காரணம் அவங்களுடைய விசுவாச குறைவு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்லேவ் மென்டாலிட்டி, ஸ்லேவ் மைண்ட் செட். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இம்பீரியல் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இம்பீரியல், அதாவது இம்பீரியல் அங்க இருந்த எகிப்திய அரசாங்கத்துடைய வலிமை, எகிப்திய அரசாங்கத்தில் இருந்த அந்த அந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லேவரியிலிருந்து விடுதலை ஆனாங்க பாருங்க, அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ். அதாவது சுதந்திரம் ஆனாலும் அவங்களால முழுசும் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ண முடியல, வெளியில வர முடியல. அவங்க கண்ணுக்கு அவங்களுடைய பழைய வாழ்க்கையும் அந்த அடிமைத்தனமும் பெட்டராகவே அவங்க நினைக்கிறாங்க. நாம் இதை விட ஈஸி ஆக்சஸ் நமக்கு அங்கே என்ன பண்ணுச்சு, கிடைச்சிது. ஸோ அப்போ நாம் அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் இந்த தேவையில்லாத ஒரு எஃபர்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் வந்துருச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஸ்லேவ் மைண்ட் செட். ஸ்லேவ் மைண்ட் செட். இந்த ஸ்லேவ் மைண்ட் செட்டை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல இருந்து அவங்கள நம்ம மறுபடியும் கொண்டு வரோம் அப்படின்னா, அவங்களால முழுமையாக அந்த புதுசாக வந்த இடத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, அடாப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த பழசு தான் அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப, அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும், அவங்கள பண்ணணும். திடீர்னு அவங்கள பண்ணும்போது அவங்க இதை விட அதிகமாக பேக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லேவ் மைண்ட் செட், அவங்களுக்கு கடவுள் என்னத்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறேன்னு சொன்னாலும், என்னதான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொன்னாலும், அவங்களுடைய மனசு
அந்த அடிமைத்தனத்தில் ஊறி இருக்குது. இதை எப்படி சொல்றாங்கன்னா, இது இது எஃபெக்ட் ஆஃப் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த அரசனுடைய அதிகாரத்துக்கு கீழே அவங்க இருந்துட்டாங்க பாருங்க. அதனால என்ன நடக்குமா, சொந்தமா முடிவெடுக்கிற தன்மையை வந்து அவங்க காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செங்கலை கொண்டு வந்து அறுத்து எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா அவங்க கூலி வாங்கி அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. இந்த ரொட்டீனில் அவங்க இருந்துட்டு இப்போ அந்த ரொட்டீன் அவங்களுக்கு இல்லை. அவங்களா அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும்னு சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, அது அவங்களுக்கு பிடிக்கல. ரைட். அடுத்தது நான் சொல்ல வந்த ரெண்டு விஷயம், ஃபெய்த் ஃபார்மேஷன், கவனன்ட் ஷேப்பிங். இந்த ரெண்டு விஷயமும் நம்ம இன்னைக்கு அது டோட்டலாக 5லையுமே பார்க்க போகிறோம். ரைட். அப்போ அவங்களால முடியல. இங்கே பாருங்க 25ஆம் வசனத்தில், அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு. அந்த விடுதலை கொடுத்த உடனே அங்கே 26ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இஜிப்சியனுக்கு வந்த எந்த பிளேக்ஸும் உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறார். அப்போது அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன், நீங்கள் என்னுடைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் விட்டுருவேன். இஜிப்சியருக்கு எதுக்காக இந்த பிளேக்ஸ் வந்ததுன்னா, அவங்க என்ன யாருன்னு என்ன பண்ணிக்கல, லேர்ன் பண்ணிக்கல. நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஆனால் அவங்க லேர்ன் பண்ணாங்களான்றது வேற விஷயம். அடுத்து அவங்க ஏலிம் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏலிம்க்கு வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 12 ஸ்ட்ரீம் இருந்துச்சு. அங்கே வந்து 70 டேட்ஸ் பேரிச்சம் மரங்கள் இருந்துச்சு. பேரிச்ச மரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற ட்ரை இல்லை, ஃப்ரெஷ் அங்கே. ஸோ அவங்க அதில் அவங்களுக்கு நிறையாவே நியூட்ரிஷன் நிறையவே இருக்கும். அவங்க அதை நல்லாவே சாப்பிடலாம். பட் 70 மரம் அவங்க ஒரு பழமும் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே காலி பண்ணியிருப்பாங்க. நிறைய கூட்டம் ஜாஸ்தி, 70 மரம், அது அவ்வளோதான். ரைட். அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சொஃபிஸ்டிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழல், ஒரு சந்தோஷமான சூழல் மாறி மாறி வருது. சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்காங்க. கஷ்டமாக இருக்கும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிறாங்க. இது கண்டினியூ ஆகுது. டெஸ்ட் 1, அப்புறம் டெஸ்ட் 2. சாப்டர் 16 ஏலிமுக்கும் சீனாய்க்கும் இருக்கக்கூடிய சீன் வனாந்தரத்தில் அவங்க வந்துட்டாங்க. அந்த சீன் வனாந்தரம் இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஊர்களில் நம்ம இடம் பார்க்க முடியாது. ஏதாவது மரம், ஏதாவது ஒரு செடி இருக்கும். நம்ம ஊரில் எந்த இடமுமே சும்மா இருக்காது. அதில் ஏதாவது வந்து வளர்ந்துருக்கும். ரொம்ப ரேர் இந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பசுமை அதிகமான இடம். நேச்சுரலாகவே நம்மளது வந்து பசுமையான ஒரு இடம். செடி கொடிக்கெலாம் ரொம்ப நேச்சுரலான ஒரு இடம். பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. சரி, இப்போ இங்கே வந்துட்டாங்க. வந்ததுன்னே இப்போ வேர்ஸ் நம்பர் 2 திரும்ப முறுமுறுக்கிறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் காவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீரே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். இப்போ செகண்ட் டெஸ்ட் என்ன நடக்குது? தண்ணி, இப்போ சாப்பாடு. இந்த பிளேக்லையும் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து தண்ணி குடிக்க முடியல, அவங்களால சரியாக சாப்பிட முடியல. ஏன்னா அந்த வெட்டுக்கிளி வந்து தானியத்தெல்லாம் காலி பண்ணிருச்சு, பஞ்சம். இங்கேயும் அவங்களுக்கு சாப்பிட முடியாத சூழல். ரைட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இதுக்கு எகிப்திலே என்ன பண்ணியிருப்போம், இருந்திருப்போம். இவர் அவங்கள அடித்த மாதிரி எங்களையும் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், எங்களை அடிச்சிருந்துருக்கலாம். அதுவே பரவாயில்ல, இங்கே வந்து நாங்கள் மொத்தமாக செத்து போயிடுவோமே அப்படின்னு வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. சரி, அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் வந்து அவங்களுக்கு என்ன கொடுப்பேன், வானத்திலிருந்து மன்னா. ரைட். வானத்திலிருந்து மன்னாவும், அவங்களுக்கு வந்து இறைச்சி கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காடைகளும் என்ன பண்ணும், கிடைக்கும். காடைகள் எப்படி வரும்,
நீங்கள் அது ரெண்டுத்தையும் கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிவிடுங்க. மன்னா வானத்திலேருந்து கொட்டுது, வாதையும் வானத்திலேருந்து அவங்களுக்கு வந்துச்சு எகிப்துக்கு. எந்த வாதை வானத்திலேருந்து வந்துச்சு? அந்த கல் மலை பொழிஞ்சுது. ஆனால் இங்கே ஆண்டவர் பிளெஸ்ஸிங் வந்து, ஸோ வாதையும் கொடுக்குறாரு, ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. இந்த ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட், மன்னா கொடுக்குறாரு. அதே மாதிரி கீழ் காற்று, அந்த காற்று அந்த 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 காடைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்குது. அந்த அந்த காடைகள் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணும்போது அந்த குயில்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜனில் அது போட்டிங்கன்னா இன்னை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் அந்த காடைகள் வந்து ஏராளமான அளவில் வந்து மைக்ரேட் ஆகி அந்த சீனாய் ரீஜனில் வந்து இருக்குது. ரொம்ப சின்ன பேர்டு, நம்ம பார்த்து கௌதாரி அப்படிலாம் சொல்லுவாங்க, காடை கௌதாரி ரொம்ப சின்ன பேர்ட். நம்ம இப்போ அந்த மார்க்கெட்லலாம் அவங்க வளர்த்து கொடுக்குறாங்க, பட் அந்த மாதிரி தான். ரைட், அதுவும் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு சேருது. சரி, ரெண்டுமே கடவுள் கொடுக்குறார். ஓகே, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தியாலஜி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன அதுக்கு நான் பேர் கொடுத்துருக்குறேன்னா, இந்த மன்னா எக்கானமிக்ஸ். இந்த மன்னா மூலமாக கடவுள் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த மன்னாலிருந்து அவங்க என்ன லேர்ன் பண்ண போகிறாங்க, என்ன மெசேஜ் லேர்ன் பண்ணுறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்கன்னா, டெய்லி டிபெண்டன்சி ஆன் காட். சரி, இப்போ ஈஜிப்டில் அவங்களுக்கு சேலரி கிடைச்சது. ஈஜிப்டில் அவங்களுக்கு சேலரி கிடைச்சது. இது ஒன்று நிறையாவே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. இதுதான் அந்த இது குயில்ஸ். ரைட், இது நம்ம சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். ரைட், இல்லை நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க பின்னாடிலாம். சாப்பிட்ருக்கீங்களா? ரைட், எல்லாருமே அதை ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே ஓகே. டெய்லி டிபெண்டன்சி. வாட் இஸ் டெய்லி டிபெண்டன்சி? அப்படியா? இல்லை 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 இல்லை, அண்ணனுக்கு தேவை. டெய்லி டிபெண்டன்சின்ற கான்செப்ட் ஒரு தியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை? அதோடைய அர்த்தம் என்ன? தினந்தோறும் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். இன்னைக்கு டெய்லி டிபெண்டன்சி, டெய்லி மன்னா, ஆல்வேஸ். அதான் டெய்லி, எவ்ரிடே. அதோடைய அதுக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன? டெய்லி டிபெண்டன்சி இஸ் வந்து இட்ஸ் a deep theological concept which we never follow. ஆமா, இங்க யாரு டெய்லி டிபெண்டன்சியில் இருக்கிறா? ஒரு ஆளு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நோபடி. டெய்லி டிபெண்டன்சி நம்ம வந்து பேப்பரில் சொல்கிறோம், அண்ட் நம்ம ஜோம் பண்ணும்போது வாய் திறந்து சொல்கிறோம், கரெக்டா? பட் டெய்லி டிபெண்டன்சின்றது ப்ராக்டிக்கல் டேர்மில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ மக்கள் டெய்லி தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட் டு கெட் சம்திங் டு லிவ். அதாவது ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைச்சா தான் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க என்ன பண்ண முடியும், இருக்க முடியுன்ற ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் இதுக்கு முன்னாடி ஈஜிப்டில் டெய்லி டிபெண்டன்சியில் அவங்க இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க டிபெண்டன்சி சிஸ்டத்தில் யார் இருந்தது? ஆமாம், ஃபேரோ தான் அவங்களுடைய ப்ரொவைடர். ஃபேரோ என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிட்டாங்க. கஷ்டமோ நஷ்டமோ யார் கொடுத்தா? ஃபேரோ கொடுத்தாரு, அவங்க வாங்கிட்டாங்க. ரைட், அப்பயும் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் டெய்லி டிபெண்டன்சியில் அவங்க இருந்தது கிடையாது. இப்போ டெய்லி டிபெண்டன்சின்னு வரும்போது இட்ஸ் அ டஃப் திங். டெய்லி டிபெண்டன்சின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு பையிங் பவர் கொடுத்துருக்கிறார். இந்த வேர்ல்டோட எக்கனாமிக்ஸில் வந்து இன்றைய பொருளாதாரம், இன்றைய எக்கனாமிக் சிஸ்டத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? பையிங் பவர் இருக்கு. பையிங் பவர் இருக்கு. பையிங் பவர் கொஞ்சம் பேருக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு பையிங் பவர் குறைவா இருக்குது. பையிங் பவர் அதிகமாக இருந்தால் அவங்கள என்னன்னு சொல்றோம்? பிளஸட்.
இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னு சொல்றோம். பிகாஸ் வி பாட் திங்ஸ். கரெக்டா? மன்னா எக்கானமி அதனால தான் நான் எங்கேயும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக மன்னாக்கு வந்தது காரணம் அதான். நீ கொஞ்ச நேரம் மன்னா பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அனுதின மன்னா, அன்றாட மன்னா அப்படிலாம் சொல்லி நம்ம நிறையா நம்ம வி யூஸ் ஹோட்டல் கூட மன்னாலாம் இருக்குது. அப்போது மன்னாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்செப்ட் என்னன்னா டெய்லி டிபெண்டன்சி விச் இஸ் அகைன்ஸ்ட் மை பையிங் பவர். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட். ஏன்னா பையிங் பவர் கிவ்ஸ் அஸ், வி ஃபீல் பையிங் பவர் கிவ்ஸ் அஸ் ஃப்ரீடம். பையிங் பவர் இருந்தா நமக்கு என்ன இருக்குது? இப்போ தக்காளி 3 கிலோ, 1 கிலோவே 60 ரூபாய் இப்போ நான் நினைக்கிறேன். பட் ஓகே, 3 கிலோ 100 ரூபாய், 3 kgs 100 rupees. ரைட். சீப்பா காஸ்ட்லியா? பிகாஸ் ஆஃப் யுவர் பையிங் பவர் மே பி வெரி லெஸ். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியும் சீப்பும் ஆக்சுவலாக விலையை பொறுத்துலாம் இல்லை. இட் இஸ் டிபெண்ட் அப்பான் மை பையிங் பவர். என்னுடைய பையிங் பவர் எனக்கு இருந்துச்சுன்னா ஐ won't worry about the cost. I will worry about the brand. ஓகே, பையிங் பவர் இருந்தால் நான் என்ன குவாலிட்டியில் வாங்குறேன்னு பார்ப்பேன். பையிங் பவர் குறைய 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 நான் எதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். அண்ணா ஓட்ட தக்காளி கொஞ்சம் கிடைக்குமா? எப்போ கேட்பேன்? ஆமாம். சிக்கன் ஷாப்புக்கு போகும்போது சிக்கன் ஷாப்பில் 2-3 வகையில் சிக்கன் இருக்குது. நான் எந்த சிக்கன் வாங்குறேன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை பையிங் பவர். நான் என்ன பண்ணுறேன், அண்ணா இந்த மாதிரி கழிச்சு போட்டது கொஞ்சம் கிடைக்குமா? இருக்காங்க, தேர் ஆர் பீப்புள், 50 rupees 1 kg வாங்கிட்டு போங்க. ரைட். அது அனிமல்ஸுக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, இல்லை அப்படி சொல்லிட்டு ஓன் யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, அப்போ பையிங் பவர் கிவ்ஸ் அஸ் ஃப்ரீடம். ஆனால் தட் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக வி ஆர் இன் அ ஸ்லேவரி. ஏன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு, நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு, நம்மளுடைய வாங்கும் தன்மை நமக்கு விடுதலை கொடுக்காது. நமக்கு என்ன தான் கொடுக்கும்? அடிமைத்தனத்தை தான் கொடுக்கும். ஏன்னா என்னைக்குமே வெளியில் வர முடியாத, எண்டே இல்லாத ஜேர்னி தான் பையிங் பவர். இன் பையிங் பவர் தேர் இஸ் நோ எண்ட். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நீங்க இதுதான் நான் வாங்க போற கடைசி டிவின்னு ஒரு டிவி இருக்கா? இதுதான் நான் வாங்க போற கடைசி 2 வீலர்னு ஒரு 2 வீலர் இருக்கா? இல்லை இதுதான் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் அதுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பையிங் பவர் இருக்கும்போது வி என்ஜாய் பையிங் பவர். இட் லுக்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி, வி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா பையிங் பவரில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க அனுப்பிடுவாங்க. பட் யூ ஹேவ் டு கம் பேக். அது ஒரு விளம்பரம் பார்த்தேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஒரு பல்பு, ஒரு எலக்ட்ரிக் பல்பு 1910 சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. ஈவன் டுடே இட்ஸ் பர்னிங். கரெக்டா? 1910 இன்னை வரைக்கும் அது ஃபீஸே போகலை. ஸோ என்ன உண்மை? யூ கேன் கிரியேட் எ பல்ப் விச் கேன் லாஸ்ட் ஃபார் 100 and more than 100 years. கரெக்டா? ஏன் நம்ம வீட்டு பல்ப்லாம் அப்படி எரிய மாட்டேங்குது? தென் அப்போ நம்ம யாரும் பை பண்ண மாட்டோம். ஸோ நம்முடைய பையிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகம் எதை கொடுக்குது? வி ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பிளானே இல்லைன்னா கூட அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்கும். கரெக்டா? இதை ஏன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்கள் ஈஜிப்டோட கனெக்ட் பண்ணணும். The Egyptian Pharaoh, he gave an advertisement to Israelites. இங்க ஃபுட் இருக்கு, இங்க வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து போனவங்க திரும்பி வர முடியல. திருப்பி ஆண்டவர் அவங்கள லிபரேட் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் அவங்க மனசு எங்க தான் இருக்குது? அங்கே தான் இருக்கு. இதே தான் நமக்கும் நடக்கும். நாம we are laughing at Israelites. இப்போ டெய்லி டிபெண்டன்சிக்கு இங்க எத்தனை பேர் ரெடி? யாருமே ரெடி கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஏன்னா டெய்லி டிபெண்டன்சி இட்ஸ் எ ஃபெய்த் பிராக்டிஸ். அது ஒரு பரீட்சை. பரீட்சையில் நம்ம இந்த 5 எக்ஸாமில் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, நம்ம பாஸ் ஆயிரும் நினைக்கிறீங்களா?
1/2 சாப்பாடு டிலே ஆனாலே நம்ம கோவப்படுவோம். 1/2 10 நிமிஷத்துக்கு கோவப்படுற எல்லாம் கூட இருக்காங்க. 1/2 1 ஹவர் ஃபினிஷ். அது வீடாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, நமக்கு அது முடியாது. 3 days வாட்டரே இல்லைன்னும் போது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. செங்கடலை கடக்கிறத சூழலை பார்த்தாலும் அவர் மேலே கோவப்பட்டாங்க. ஏன்னா டெய்லி டிபெண்டன்சிக்குள்ளே அவர் கூப்பிடுறாரு. டெய்லி டிபெண்டன்சி இஸ் a faith practice. அதுக்கு ஆனால் மிஷினரிஸ் நிறையா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இந்த விஷயத்தில் அவங்க they trained themselves. டெய்லி டிபெண்டன்சி இட்ஸ் a faith practice. இது எல்லாருக்கும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இதை கற்றுக்கூட நம்ம அழைக்கப்படுறோம். அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் டெய்லி டிபெண்டன்சி. இது அகெயின்ஸ்ட் இந்த உலகத்துடைய கான்செப்ட், பையிங் கான்செப்ட். பர்ச்சேஸ் பண்ணணும், பை பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், பை பண்ணணும். கரெக்டா? இதுக்கு எண்டே கிடையாது. ரைட். நீங்க உங்களுக்கு பையிங் பவர் இல்லையா? உங்களுக்கு நாங்களே பையிங் பவர் இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கு பேர் தான் என்னது? கிரெடிட் கார்டு. கரெக்ட் தானே? கிரெடிட் கார்டு. வில் கிவ் யூ கிரெடிட் கார்டு. நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்வைப்னா என்ன அர்த்தம்? யூ ஸ்வைப் எவ்ரிதிங். இல்ல, யூ டேக் அவே, யூ ஸ்வைப். வாரிக்கு எல்லாத்தையும் வாருங்க, வாரிட்டு போய் எல்லாத்துக்கும் விலை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது. ஸோ இல்லை யூஎஸ்சி சூப்பர் மார்க்கெட். இப்போ நான் உங்களை ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம எல்லாருமே போயிருக்கிறோம். லிஸ்ட்டு போட்டு சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்குறவங்க எத்தனை பேர்? வெரி குட். ஆனால் நான் அடுத்த கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். லிஸ்ட்டோட போயிருக்கீங்க. லிஸ்ட்டை மீறி ஒரு பொருளாவது வாங்காமல் வந்திருக்கீங்களா? ஏன்? அதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. அதுக்கு வெளியிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்பிளேல தே வில் செட் யூ ஆஃபர்ஸ் 2 by 1 ஃப்ரெண்ட் வச்சு. ஸோ அதோடைய லாஜிக்கே அதில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க, போகிறோம் 1/4 கிலோ துவரம்பருப்பு 1/4 கிலோ சர்க்கரையோடு வந்துடுறோம்னு நினச்சி போவோம். டக்குன்னு ஒரு பேஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு நமக்கு தான். ஆனால் அதான் பையிங் பவர். இந்த பையிங் பவர் இட் இஸ் ஈவில் பவர். இது கடவுள் கொடுக்கறது இல்லை. பர்ச்சேஸ் பண்ணுற பவர் கடவுள் கொடுக்கறது கிடையாது. கடவுள் என்ன கொடுக்குறாரு? உனக்கு சாப்பாடே நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த எலியாவுக்கு காகம் எலியா ஃபெட் பை க்ரோஸ், அது எதை குறிக்குது? எலியாவுக்கு கடவுள் பாடம் எடுக்கிறார். நீ தைரியமாக பேசிட்ட, யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது டோன்ட் வரி, ஐ எம் கோயிங் டு பி வித் யூ. ஆனால் இது ஒரு பெரிய டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுன்றது ஒரு 25 அடி ஆழ தண்ணிக்குள்ளே குதிக்கிற மாதிரி. அதுக்கு ஸ்விம்மிங் பூலில் அந்த மாதிரி ஆழமான தண்ணியில் குதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாஸ்டர் பேசிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடுவார்? தள்ளி விட்டுருவார். தட் இஸ் ஒன்லி சான்ஸ். ஸோ கடவுள் நம்மளை சில நேரத்தில் உளுந்து பாரு, தென் யூ லேர்ன். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அது ஒரு ஸ்பிரிச்சுவல். அது கண்டிப்பாக அதில் நம்ம பெயின், பேத்தோஸ், கண்ணீர், இழப்பு, ஏமாற்றம், விட்ரோல் எல்லாமே நடக்கும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மன்னா பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். அப்போ டெய்லி மன்னாவுக்காக அவங்க காத்திருக்கணும். மன்னா can't be earned. மன்னா can't be cooked. மன்னாவை சமையல் செய்ய முடியாது. மன்னாவை சம்பாதிச்சு வாங்க வர முடியாது. பிரெட் வின்னர், நோ பிரெட் வின்னர், பிரெட் கலெக்டர். அது பிரெட் வின்னருக்கு தமிழ் என்ன? சம்பாதிக்கிறதா முடியாதுங்க. யாரா இருந்தாலும் அள்ளி பெறக்கிட்டு வரணும். ரைட், இதுதான் மன்னா. ஸோ அப்போ ஒரு பெரிய அவர் ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கிறாரு. எல்லாருமே ஸ்லேவ்ஸ் கிடையாது. ஸ்லேவ்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆல் இஸ்ரேலைட்ஸ் வேர் ஸ்லேவ்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் பொசிஷன்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்குள்ளேயும் கிளான் லீடர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் பேலஸில் முக்கியமாக கிங் கிட்ட பேசுகிற அளவில் இருந்திருப்பாங்க. 6 லட்சம் பேரும் ஒரே வேலையை பார்த்துருக்க முடியாது. ரைட், இங்கே இப்போ 6 லட்சம் பேரும் என்ன பண்ணி ஆகணும்? எல்லாரும் பிறக்கி ஆகணும் காலையில். ஸோ பர்ச்சேஸ் பவர் கொஸ்டின் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன கொஸ்டின் ஆயிடுச்சு? மன்னா ஈக்குவாலிட்டி.
பர்ச்சேஸ் பவர் ஈவில்னு சொன்னோம். அதை பற்றி நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களும் அதை பற்றி நிறையா படிங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஏற்படுற பர்ச்சேஸ் பையிங் பவர் இல்லாதவங்க, பர்ச்சேஸ் பவர் இஸ் நாட் எ டிவைன் பவர். ஏன்னா காட் கிவ்ஸ் எவ்ரி திங் ஃப்ரீலி. காட் எல்லாத்தையும் எப்படி தான் கொடுத்துருக்கிறாரு. கிருபைக்கு காசு இல்லை, பிளெஸ்ஸிங்ஸுக்கு காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லை. இந்த உடம்புக்கும் காசு இல்லை, அப்பா அம்மாவுக்கும் காசு இல்லை, யாருக்குமே நம்ம காசு கொடுத்து வாங்கலை. இந்த உலகத்தில் நம்ம கிட்ட இருக்கிற உங்ககிட்ட இருக்க டாப் 5 பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதா? எல்லாமே ஃப்ரீ தான். கரெக்டா ஐயா? டாப் 5 பிளெஸ்ஸிங்ஸ் நான் நினைக்கிற டாப் 5 பிளெஸ்ஸிங்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் ஒரு மனுஷங்களுக்கு? பெற்றோர், அதான் காற்று, கண்டிப்பாக அதெல்லாம் கிட்டே போக முடியாது. காற்று தண்ணிக்கெல்லாம் நோ சான்ஸு இல்லை. என் பெற்றோர் எடுத்துக்கலாம், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் என்னுடைய பார்ட்னர் எடுத்துக்கலாம், அப்புறம் பிள்ளைங்க எடுத்துக்கலாம், பேர பிள்ளைங்க எடுத்துக்கலாம். கரெக்டா? இது எதுவுமே ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஃப்ரம் காட். பிகாஸ் ஆஃப் த ஈவில் சிஸ்டம், பிகாஸ் ஆஃப் த ஈவில் சிஸ்டம். ஸோ பிள்ளைகள் கத்தரால் வரும், தட் மீன்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்போ எல்லாமே கடவுளுடைய கிஃப்ட் தான். கடவுள் எல்லாத்தையும் என்னவா தான் கொடுத்துருக்கிறாரு? கிஃப்ட். எல்லாத்துக்கும் பிரைஸ் டேக் ஒட்டினது யாரு? பிரைஸ் டேக். ஸோ மன்னாக்கு நோ பிரைஸ் டேக். மன்னா இஸ் ஃப்ரீ. மன்னா இஸ் ஃப்ரீ. பட் மன்னா டேக்ஸ் அவே த பர்ச்சேஸ் பவர். வாங்குகின்ற தன்மையை, திறமையை மன்னா தூக்கிடுது, பர்ச்சேஸ் பவரை தூக்கிடுது. மன்னா ஒரு புது எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள நம்மளை கூப்பிடுது. ரைட். அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் டெய்லி டிபெண்டன்சி, ஈக்குவாலிட்டி அண்ட் தென் சஃபிஷியன்சி. சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இது அப்படியே பார்வோனுடைய சிஸ்டத்துக்கு ஆப்போசிட். ஏன் அப்படின்னா, பார்வோன் சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்தாரா? என்னெல்லாம் பார்வோன் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணாரு, பயங்கரமா கல்டிவேட் பண்ணாரு, ஹியூஜ் லெவல் மாஸ் கல்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சாங்க. அது எல்லாத்தையும் ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? வித்தாங்க. லாபம் நஷ்ட கணக்குல இல்ல, லாபம் எல்லாமே ப்ராஃபிட் மேக்கிங், சம லாபம், பயங்கர பணம். பார்வோன் செட்டில் ஆயிட்டார், பெரிய ஆளாயிட்டார். பார்வோனுடைய சிஸ்டத்தில் பழகின மக்களுக்கு ஆப்போசிட் சிஸ்டம். உனக்கு வேணுன்றதை மட்டும் நீ என்ன பண்ணிக்கங்க, எடுத்து. ஒன்று. ரெண்டாவது, பையிங் பவர், ஈக்குவாலிட்டி, பர்ச்சேஸ் பவர் போயிடுச்சு, ஈக்குவாலிட்டி போயிடுச்சு. இன்னொன்று, நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ். பையிங் பவர் மாதிரியே ப்ரிஃபரன்ஸும் ஒரு பெரிய பயங்கரமானது. இப்போ உங்களை நான் கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ டின்னர் வாங்கி தர போகிறோம் போகும்போது. ஓகே, உங்களுக்கெல்லாம் என்ன டின்னர் வேணும், ப்ளீஸ் கிவ் யுவர் சாய்ஸ் அப்படின்னா என்னென்ன சாய்ஸ் வரும்? பெரிய லிஸ்ட் வரும். பிகாஸ் வி ஆல் ஹேவ் அவர் ஓன் சாய்ஸஸ். கரெக்ட்? ஒருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு. எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு இந்த சாய்ஸ் எதை வச்சு வருது? பையிங் பவர் கிவ்ஸ் அஸ் சாய்ஸ் மேக்கிங். எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் சாப்பிடுவேன், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்றது எது கொடுக்குது? பையிங் பவர் இல்லைன்னா சாய்ஸ் குறைஞ்சிரும். எதுனாலும் கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குதுமா அப்படி சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அவங்க கிட்ட இல்லை. இருந்ததுன்னா 10 ரூபா கையில் வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது? இப்போ 10 ரூபா வச்சுட்டு இது வாங்கலாமா, பிகாஸ் யூ ஹேவ் பவர். பட் தட் பவர் கம்ஸ் நாட் ஃப்ரம் காட், ஃப்ரம் தி சிஸ்டம். அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரா வேணா இருந்துக்குங்க, நீங்க எப்படிப்பட்டவரா வேணா இருந்துக்கோங்க, யூ ஹாவ் டு ஈட் வாட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. நான் என்ன கொடுக்குறேனோ அதை நீங்க என்ன பண்ணணும்? சாப்பிடும். எப்படி? நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருக்கும்? சும்மா தலையாட்டுறோம். ஒரு டீலே நம்ம 1008 சாய்ஸ் வைக்கிறோம்.
சக்கரை போட்டு, சக்கரை போடாமல், பால் ஊற்றி, பால் ஊற்றாமல், நீலகிரி டீ போட்டு, இதை இஞ்சி போட்டு, இப்படி எவ்வளோ சாய்ஸ் இருக்குது. சும்மாலாம் இல்லை. நம்ம அதில் பாதி சுகர் போட கூட கொஞ்சம் பேர் கேட்பாங்க. ஸோ எப்படியோ இருக்குது, ரைட். பேப்பர் கப்பில் கேட்பாங்க, இந்த கப்பில் கேட்பாங்க, சில்வரில் கேட்பாங்க, எப்படி நினைக்க. ஸோ மனுஷங்களுடைய சாய்ஸ் வைடர். ஆனால் இந்த சாய்ஸ் எது முடிவு பண்ணுதுன்னா, அகைன் நம்ம என்னுடைய பையிங் பவர் தான் முடிவு பண்ணுது. எனக்கு பையிங் பவர் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது, ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போக முடியாது, ரைட். மன்னா, நம்ம மன்னாவை ஆண்டவரே எங்களுக்கு மன்னா தாங்கன்னு சொல்கிறோமே, ஒரு நிமிஷம் அந்த மண்ணால் ஒரு 2 நாள் சாப்பிட்டோம்னா, ஆண்டவரே எங்களுக்கு டெய்லி இட்லி கொடுத்துருக்க. ஏன்னா என் ப்ரிஃபரன்ஸ் இப்போ எங்கே போகுது, இட்லி, ரைட், ஓகே. அப்புறம் மண்ணால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணா டெய்லி எடுத்துக்கலாம், ஆனால் மண்ணாவுக்கே ஒரு நாள் லீவு, சாபத் டே. சாபத் டே நீங்கள் என்ன பண்ண முடியாது, மண்ணாவை பிறக்க முடியாது. ஆனால் பாருங்கள், நம்ம ஆளுங்க போட்டிருக்கீங்க, அன்னைக்கு கூட என்ன பண்ணாங்களாம், காலையிலேயே சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு அங்கே போயிட்டு வருவோம்னு சொல்லி போயிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா மண்ணா நம்மளும் அப்படி தானே இருக்கோம், நம்மளும் அப்படி இருக்கோம். ஒரு டக்குன்னு ரவுண்ட் போயிட்டு சர்வீஸ் ஆரம்பித்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு ஒரு ரவுண்ட் போனால் சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். லேட்டாக சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போனால் காலி ஆகிடும், கடை மூடிடுவாங்க, கடை சாத்திடுவாங்க. ஸோ பிஃபோர் சர்வீஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக முடிச்சா சந்தோஷமாக போகலாம், கடைசி ஆசீர்வாதத்துக்குள்ளே ஓடிக்கலாம், ரைட். ஸோ அவங்க அந்த விஷயத்தையும் கடவுள் அங்கே பிரேக் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குறோம், ஹோர்டிங் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆப்போசிட், இதுதான் கடவுளுடைய கொடுக்குது. வெரைட்டிக்கு ஆப்போசிட் பண்ணுறாரு. ஏன் சாபத் டே அன்னைக்கு மன்னா வராது, ஓய்வு நாள் அன்னைக்கு எதுக்கு மன்னா வராது? வாட் இஸ் சாபத்? நாட் ஓன்லி ரெஸ்ட், சாபத் இஸ் த டே ஆஃப் லிபரேஷன். கடவுள் கொடுக்கிற விடுதலையை உணர்கின்ற நாள் தான் சாபத். அப்போ இந்த விடுதலை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரொட்டீன்ல இருந்து கடவுள் எனக்கு என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறார். நான் என்னுடைய ரொட்டீனை தான் முக்கியமாக நினைக்கிறேன். ஸோ கடவுள், காட் வாண்ட்ஸ் டு பிரேக் மை ரொட்டீன். என்னுடைய ரொட்டீன் எது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரொட்டீன் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ரொட்டீனை என்ன பண்ணுறாரு, பிரேக் பண்ண சொல்லு. எப்போவுமே நாம் வி ஹாவ் டு என்ஜாய் சாபத், உண்மையிலே என்ஜாய் பண்ணணும். சாபத் டே அப்படின்றது பிரேக்கிங் ஃப்ரம் ஆல் அவர் ரொட்டீன்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரொட்டீனை ஸ்டாப் பண்ணோம்னா கையும் ஓடாது, காலும் ஓடாது. அப்போ தான் நம்ம யாரை ரியலைஸ் பண்ணுறோம், ஆண்டவருடைய கிரேஸை ரியலைஸ் பண்ணுறோம். ஒரு நாள் நான் செய்கிற நார்மல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ இங்கே மண்ணா கலெக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு இப்போ என்ன ஆகி போச்சு, ரொட்டீன் ஆயிடுச்சு. காலையிலே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பாத்திரத்தை அந்த ஐயாக்களை கொடுத்து மண்ணாவை என்ன பண்ணுங்க எடுத்துகிட்டு வாங்குவாங்க. இன்றைக்கி அவருக்கு என்ன வேலை, இன்றைக்கி ஃப்ரீ. இல்லை ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க அதை பிரித்து கொடுத்து போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க, இப்போது ஃப்ரீ. அப்போது கடவுள் எல்லா ரொட்டீனையும் பிரேக் பண்ணுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் யூ ஹாவ் டு என்ஜாய் ஃப்ரீடம். உண்மையிலேயே சாபத் டேவை உலகம் அனுசரிச்சா இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும் இல்லை? இப்போ ஃபிஷ்ஷு, மெரைன் லைஃபு கூட 45 days ஃபிஷ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? அது இப்படி அளவு பண்ணலன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷே இருக்காது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே ஃபிஷ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது. துரத்திக்கிட்டு போய் அதை கரெக்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு 2-3 years என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போயே ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக இப்போவே கிடையாது, எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அப்போது இந்த ரெஸ்ட்ன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் படைத்த படைப்பில் ஓய்வு, ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் இந்த மண்ணால் ஆண்டவர் நம்ம சொல்லித்தரார். ஃபேரோ என்ன சொல்லுவார், இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, நம்ம சிஸ்டம் 24/7 ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். விடாமுயற்சி உங்களுக்கு என்ன பண்ணும், வெற்றி. இது பாருங்க, விஸ்வரூப வெற்றி, ரைட். அப்போ மிகப்பெரிய வெற்றியை என்ன பண்ணும், கொடுக்கும், ரைட்.
ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? டேக் ரெஸ்ட். ரெஸ்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் இன்னைக்கு நம்பர் 1 இஷ்யூஸாவே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்றதில்ல, யாருமே ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, ரொட்டீன்ஸ்ல இருக்கிறோம். இப்போ ஈஜிப்ட்ல அந்த ஸ்லேவ் மாஸ்டர்ஸ்னு ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அது வந்து ஆலோட்டிகள், ஸ்லேவ் மாஸ்டர்ஸ். இந்த ஸ்லேவ் மாஸ்டர் வந்து யாரா இருந்திருப்பா? இஸ்ரேலைட்ஸ் கூட ஸ்லேவ் மாஸ்டர்ஸா இருந்திருக்கலாம். இந்த ஸ்லேவ் மாஸ்டர்ன்றது ஒரு டைட்டில். டைட்டில் வாங்கின உடனே நம்மால் என்ன பண்ண மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? சும்மா இருக்க மாட்டாங்க ஐயா, பயங்கரமா வேலை செய்வாங்க. ஏன்னா நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, என்ஜாய் பண்ணும். டைட்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங். டைட்டில் தான் டெம்டேஷனுடைய படி. ஆண்டவர் எல்லா டைட்டிலும் எடுத்துட்டாரு. வனாந்தரத்தில் ஆமா எல்லாரும் பிறக்கணும். அங்க மன்னா எக்கானமியில் யாருக்கும் எந்த டைட்டிலும் கிடையாது, எல்லாரும் காத்து கிடக்குறாங்க மன்னா எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும் அப்படின்ற ஜபம் உண்மையிலேயே என்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு கரெக்டாக ரியலைஸ் பண்ண முடியும்? அடுத்த வேளை சாப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் அந்த ஜபத்தை பண்ணும்போது தான் அந்த ஜபத்துக்கு உண்மையான மீனிங் என்ன பண்ணும்? கிடைக்கும். அடுத்த வேளை சாப்பாடு பற்றி கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிற ஒருத்தர் ஜபத்தை பண்ணும்போது என்னதான் மீனிங்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? அதுதான் ஐயா இருக்குதுல்ல. சேஃபாக தானே இருக்கீங்க நீங்கள். இப்போ போனோன்னு சாப்பிட்ருவீங்கல்ல. ஆமாம், இப்போ போனவன நம்ம சாப்பிட்ருவோம்ல. போனவன சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறவங்க நிலைமை என்ன ஆகுறது? அட்லீஸ்ட் மாவு பாக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம்ல. பர்ச்சேஸ் பையிங் பவர் 30 ரூபா வாங்கிடுவோம். இருக்கு, வி ஹேவ் பையிங் பவர். அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய சேலஞ்சு. நம்ம அதை யோசிச்சதே கிடையாது. அந்த இப்போ நம்ம அந்த காசாலாம் நம்ம பார்க்குறோம். அடுத்த வேலை பேக் கிடைக்குமா, சாப்பாடு பேக் கிடைக்குமா, அந்த ஈகர்னஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நமக்கு ஃபுட்டு மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். ரைஸ் இல்லை, ரைஸ் வீட்டில் இல்லை, ரைஸ் மார்க்கெட்டில் இல்லை, ஆனால் காசு இருக்குது நம்மக்கிட்ட. சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு ரைஸ் கிடைக்கிற சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன எப்படி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க என்னெல்லாம் நடக்கும். வாட் வில் டூ? வில் பிகம் கேனபிள்ஸ். காட்டு மிராண்டிகளாக தான் மனுஷன் மாறுவாங்களா? உணவு இல்லைன்னா ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை என்ன பண்ண நினைப்பாங்க? சாப்பிடுவாங்க. அப்படிதான் பசி. அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்மலாம் நமக்கு ஃபுட் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், வி ஆர் சேஃப். அதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை பற்றி யோசிக்க முடியல. ஆனால் அந்த பாலைவனத்தில் டெசர்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெரி டஃப் சிச்சுவேஷன். ரைட், ஓகே. மன்னா எக்கானமி அடுத்தது. நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ மன்னா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு வராங்க, ரொம்ப முக்கியமான பிளேஸ். மேரிபா அண்ட் மாசா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. மேரிபா அங்கே வராங்க. சாப்டர் 16ல் சாப்டர் 17க்கு வராங்க. அந்த மேரிபா அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்தால் அவங்களுக்கு அகைன் வாட்டர் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட ஆர்கியூ பண்ணி வேர்ஸ் நம்பர் 3 17:3 பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தமனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. டெஸ்ட் 3 மோசேக்கு இது ரொம்ப பெரிய தலைவலியை உருவாக்கிடுச்சு. மோசேயே சோதிச்சு. யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, இதை வச்சு ஒரு சங்கீதம் பாடி இருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் பேசேஜ் வி ஹேவ் a psalm. அது என்ன சங்கீதம்? சர்வீஸ்ல ரெகுலரா பாடுவாங்க. 95 கர்த்தரை கம்பீரமாய் பாடி அந்த சங்கீதத்தில் அந்த வசனம் வரும் பாங்க. எந்த வசனம்? சோதனை நாளில் நடந்தது போல. அந்த சோதனை நாள் அப்படின்னு சொல்றது மேரிபாலையும் இந்த மாசாவிலையும் டே ஆஃப் டெம்டேஷன், Psalm 95. அப்போ இந்த இடத்துல தான் அவங்க கடவுளை சோதிச்சிட்டாங்க.
அந்த மேரிபாவின் தண்ணீர் சொல்லப்படுற இடத்துல தான் ஆண்டவரை வந்து அவங்க ரொம்ப சோதிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது என்ன பண்ணும், உனக்கு வந்து தண்ணீர் அதுலேருந்து வரும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மோசே அந்த இடத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். 7ஆம் வசனத்தில் அது இருக்கு பாருங்க, வேர்ஸ் நம்பர் 7. அந்த இடத்துக்கு மாசா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, தெரியல, அந்த இடத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அப்படி வருது. ரைட், ஓகே. டெஸ்ட் 1 2 3 4. அப்போ இந்த டெஸ்ட் 4 4வது டெஸ்டா இல்ல 3வது டெஸ்ட். 3வது டெஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்றோம்? மோசே ஒன்று அந்த கோலை எடுத்துட்டு அடிக்க சொல்றாருல, அடிக்கிறார். அப்போ மோசே கோலை எங்க அடிக்கிறார்? அதுக்கு முன்னாடி நைல். ஓகே. ஸோ த சேம் வே அங்கே வந்து நைல் தண்ணி கெட்டு போயிடுச்சு, இங்கே தண்ணி வருது. ஆனால் தண்ணி எங்கேருந்து வருது? அதான் கண்மலையிலிருந்து வருது. அதை கண்மலை, அது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மீனிங் அதில் இருக்குது. அதுக்கு ஒரு பேர் வேற கொடுக்குறாங்கல்ல, ஆமாம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்களே. இங்கே 2 பேர் இருக்குமே மொத்தம். ஒரு பேர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எக்ஸோடஸ் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா, ரஃபாயேல் அப்படி சொல்லுவாங்க ஒரு தூதர் பேர் ராஃபா. அது 16 ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாசால யெகோவா, அது அதுக்கப்புறம் வரப்போகுது, நிசி அதுக்கப்புறம் வரப்போகுது. ரைட். அப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹியூமன் நேச்சர், மனித தன்மை. அவங்களால எவ்வளவு அற்புதங்கள் பார்த்தாலும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தின மாதிரி இவங்களும் ஒரு முறையும் இது 4வது முறை இவங்க இன்னுமே கடவுளை அவங்க என்ன பண்ணிக்கல, புரிஞ்சிக்கல. இன்னுமே அவங்க கடவுள் மேலே கோவப்படுறாங்க. நான் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்க அவங்களால அந்த அந்த விசுவாசத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல, வர முடியல. அதை தான் நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்தது டெம்டேஷன் நம்பர் 4, அமலக்கைட்ஸ் அவங்க கூட வார். செவன்டீன் 1 to 7. 17 1 to 7. Yeah. Right. Water from rock. So கடவுள் வந்து அகைன் தண்ணி சோர்ஸ் இல்லாத ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் என்ன பண்றாரு, வர வச்சு கொடுக்குறாரு. அதை நம்ம அங்கே பார்க்குறோம். அவங்க டெஸ்ட் அகைன் அவங்க அங்கே ஃபெயில் ஆயிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் என் மேலே கல்லெறியறாங்களே அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரர், வேர்ஸ் நம்பர் 7, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. இந்த சிச்சுவேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, வேர் ஆர் யூ, டஸ் காட் எக்ஸிஸ்ட் இன் அவர் மிட்ஸ்ட். கடவுள் நம்ம மத்தியில் இருக்காரா இல்லையா. சந்தேகம். இங்க பார்க்குற பிரச்சனை என்னன்னா சந்தேகம். கண்மலையை பக்கத்தில் நிற்கிற மக்களுக்கு கண்மலையை புரிஞ்சுக்கிறக்கூடிய சக்தி இல்லை, சந்தேகம். ஸோ இங்க அவங்க கிட்ட இருக்க பிரச்சனைனா இருந்திருக்கலாம், இங்க தண்ணி வர வாய்ப்பே இல்லை. கடவுள் எங்க இருக்காரு? ஆமா, இருந்துச்சு. ஆமா, இங்க வந்து அந்த பிரச்சனை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை சந்தேகம், டவுட், சந்தேகம். ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் டெஸ்ட் அமலேக்கியரோட. அமலேக்கைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நொமேடிக் ட்ரைப்ஸ். அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபுக்கும் வந்து ஒரு விதமான நேச்சர் இருக்கும்.
அமலேக்கைட்ஸ் பார்த்தீங்கன்னா பைரட்ஸ், அவங்க கொள்ள கூட்டம் பைரட்ஸ். திடீர்னு வந்துட்டாங்க அமலேக்கைட்ஸ். அதாவது இவங்களை இப்படி போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து இவங்களை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்துட்டாங்க. இவங்க கிட்டேருந்து கொள்ளடிக்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கொள்ள கூட்டம், they were warriors, they know how to fight Amalekites. இவங்களுக்கு வந்து யாரும் தெரியாது. ஸோ அகைன் ஒரு டஃப் சிச்சுவேஷன். இப்போ என்னெல்லாம் வந்துச்சு, கசப்பான தண்ணி பார்த்துட்டாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, நோ ஃபுட், அண்ட் தென் நோ வாட்டர், நவ் வார், எனிமிஸ். இவங்ககிட்ட ஒரு ப்ராக்டிஸும் கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அங்கே அவங்க நிற்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த விக்டரியில் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, verse number 9, ஜாஷுவா லீட்ஸ் தி ஆர்மி. மோசஸ் என்ன பண்றாரு, கோலை பிடிக்கிறார். மோசஸ் கோலை நீட்டுறார். ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து நீட்டுறார். இது அகைன் எதை குறிக்குதுன்னா, ரெட் சி இன்சிடென்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது. அங்க ஜாஷுவா ஃபைட் பண்றாரு. மோசஸுடைய கை தளருது போது ஜாஷுவா தோக்குறார். டிஸ்அட்வான்டேஜ் ஜாஷுவாக்கு. ஸோ அது எதுக்கு? ஆமா, ஜாஷுவா ஃபைட்ல கான்கோர் பண்ணிட்டார்னா இவங்க திருப்பி எவ்ரிதிங் வில் பி சால்வ்டு. இல்லை, அங்கேயும் இல்லை. ஸோ இந்த வாரே எதுக்கு நடக்குதுன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் அமலேக்கைட்ஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரேலைட்ஸ் ஷுட் லேர்ன் ஹூ இஸ் தர் காட். அவங்களுடைய ஆண்டவர் யாரு, அவர் இல்லாமல் இவங்க இருக்க முடியாது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். கையை லூஸ் ஆயிடுச்சுன்னா ரைட், மோசஸ் கையை தூக்குனா தான் விக்டரி. மோசஸ் கையை இறக்கிட்டா தோல்வி மக்களுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியாலஜி என்னன்னா, ஆண்டவர் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பட் அது அவங்க லேர்ன் பண்ணாங்களா இல்லையா தெரில. மோசஸ் கையை விடாமல் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஆள் கை என்ன வேணா ஆகட்டும், கீழே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கங்க சொல்லி பிடிச்சிட்டாங்க. ஆனால் அது தியாலஜி இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் தியாலஜி என்னன்னா, இஃப் காட் இஸ் வித் யூ, யூ வில் பி சக்சஸ்ஃபுல், அதர்வைஸ் யூ வில் பி டிஃபீட்டட் லைக் எனிதிங். ஆண்டவரும் கூட இல்லைன்னா நீங்கள் காலி அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுதான் fourth faith formation. And then final இந்த 6 லட்சம் பேரை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ரிலேட்டிவ் வரார். எப்படி? இந்த 6 லட்சம் பேரையும் விசிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விசிட்டர் வராரு. இவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்க கிளம்பி வந்துட்டாங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, வரார். ரைட். அந்த வந்து அவங்கள விட்னஸ் பண்ணிட்டு அவருக்கு பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு விசாரித்து 7 மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணாங்க. அப்போ verse 8 மோசஸ் எக்ஸ்பிளைன், கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் ஜெத்ரோ கிட்ட மொத்தத்தையும் ஷேர் பண்ணிட்டார். ஏன்னா அவங்க வருத்தப்பட்டாலும் யார் தான் வருத்தப்பட வைக்கிறாங்க கடைசியா? மோசேஸா வருத்தப்பட வைக்கிறாங்க. மோசஸ் ஒரு வருத்தமா 2 வருத்தமானா இது வரைக்கும் பார்த்தோம், 4 வருத்தம் பார்த்துட்டோம். அவ்வளோ வருத்தத்தையும் சொல்ல முடியாமல் அடக்கி வச்சிருந்த அத்தனை பெயின் அண்ட் பேத்தோஸ் மோசஸ் ஷேரிங் வித் இஸ் ஃபாதர் இன் லா. ஒரே ஒரு ஆள் அவர்கிட்ட தான் இ ஷேர்ஸ் எவ்ரிதிங். மாமா, இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தப்பிக்கவும் முடியல. ரைட் இல்லை, ஒரு சிச்சுவேஷன். ரைட், அந்த சிச்சுவேஷனில் அவர் அதுதான் அங்கே இருக்குது. அப்போ ஜெத்ரோ வாஸ் ஹாப்பி. ஆண்டவர் எப்படி அவங்கள காப்பாற்றினார்ன்றதுக்கு ஜெத்ரோ வாஸ் ஹாப்பி. அப்புறம் அவர் ஜெத்ரோ ஆல்சோ என்ன சொல்கிறார், அக்னாலஜஸ், ஆண்டவர் தான் எல்லாருலையும் உயர்ந்தவர்ன்றதை அக்னாலஜ் பண்ணுறார். ரைட். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெத்ரோ மெல்லமா அப்சர்வ் பண்ணுறார்.
அப்சர்வ் பண்ணி பார்த்தா இவங்க பஞ்சாயத்து விசாரிக்கிறதுக்கு இது மட்டும் இல்லை, இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து வேற இருக்குதுல்ல, 6 லட்சம் பேர் இருக்காங்களே. ஸோ தே ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எல்லாரும் வருஷ கட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. ஐயா மோசஸ் ஐயா இது பிரச்சனை, மோசஸ் ஐயா இது பிரச்சனை. ஸோ அவங்க எல்லாரும் ஒன் ஆஃப்டர் அதர் கம்ப்ளைண்ட்ஸு, ப்ராப்ளம்ஸு, டிஸ்பியூட்ஸு, என்னென்ன டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கும் தெரியாது, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸு எல்லாம் எங்கே வருது, எல்லாத்தையும் கேட்டு 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 மோசஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ கைட்லைன்ஸ் வேற இல்லை, கைட்லைன்ஸ் இனிமேல் தான் அவங்களுக்கு வரப்போகுது, நோ கைட்லைன்ஸ். ஸோ மோசஸ் அவங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி தீர்வு சொல்லுன்றாரு. ஸோ ஜெத்ரோ, என்னப்பா இது சரிப்பட்டு வராது, நீ செய்கிறது தப்பு, நீ இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெத்ரோ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்துகிறார். என்ன பண்ணுறாருன்னா, ஜெத்ரோ என்ன சொல்கிறாருன்னா, ஜெத்ரோ ஆஸ்க்ட் மோசஸ் டு செப்பரேட் அண்ட் செக்ரிகேட் த பவர் சிஸ்டம். நீ வந்து உங்களுடைய பவர் சிஸ்டத்தை வந்து மோனோபோலி பவர் சிஸ்டமாக, ஹைராரிக்கல் பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பவராக வச்சிக்காம, நீ இப்படிப்பட்ட ஒரு பவர் ஸ்ட்ரக்சர், மோசஸ் இஸ் ஹியர் அண்ட் பவர், அப்படி போகாம நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு காயில்டு பவர் சிஸ்டத்தை இது பண்றார். அப்போ பவர் என்ன ஆகுதுன்னா, ஈக்குவலா என்ன ஆகுது, பவர் அண்ட் ஹைரார்கி ஈக்குவலா எல்லாருக்கும் என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இன்சார்ஜஸை வைங்க, 1000 பேருக்கு இன்சார்ஜ் வைங்க. எத்தனை பேர் வருது, 1000, அப்புறம் ஆமா 10, 50, 100, 1000. அப்போ இந்த 6 lakhsக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அஃபீஷியல்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. ரைட், இதை நாம எப்படி பார்க்கறது? அகைன் த ஃபைனல் திங், டெஸ்ட், டெம்ப்டேஷன் அண்ட் ப்ராவிடன்ஸ், இந்த டைட்டிலில் த லாஸ்ட் திங், இதை நாம எப்படி பார்க்கறது? ஃபர்ஸ்ட், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வெரி குட். நான் என்ன சொல்லணும்னு பார்த்தேன்னா, சர்வன்ட் லீடர்ஷிப். சர்வன்ட் லீடர்ஷிப். அப்போ ஃபேரோவுடைய சிஸ்டம் என்ன? ஃபேரோவுடைய சிஸ்டம் என்னன்னா, ஃபேரோவுக்கு மேலே யாருமே கிடையாது. ஆமாம், மோனோபோலி, மோனார்கி. ஆனால் இங்கே ஆண்டவருடைய சிஸ்டம், ஆண்டவருடைய சிஸ்டத்தில் யாரும் சென்ட்ரலைஸ்டு பவர் இல்லை. பவர் ஷுட் பி ஷேர்ட் வித் எவ்ரிபடி. அதை தான் வந்து மோசஸ் வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒன்று ஜெத்ரோ மூலமாக. ரெண்டாவது, அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிங்டம் ஆஃப் காட் வர்சஸ் இம்பீரியல், இஜிப்சியன் இம்பீரியல் பவர். இப்போ கிங்டம் ஆஃப் காட் எப்படி இருக்கும்? கிங்டம் ஆஃப் காடோடைய ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக இப்போ கிங்டம் ஆஃப் காட் பற்றி ரெவலேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னு இருக்கு. ஆக்சுவலாக மற்ற எந்த ஒரு த்ரோனும் பார்த்தீங்கன்னா, அந்த சாலமோன் தான் பக்காவா, மோனோபோலியோடைய உச்சகட்டம் தான் சாலமோன். சாலமோனுடைய கிங்டம், அந்த த்ரோனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, 12 ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப்பில் போத் சைட்ஸ் லயன்ஸ் வில் பி தேர், அது ஸ்கல்ப்சர் ஆர்ட். ஸோ 12 லயன்ஸ், 24 சிங்கம் இருக்கும். நீங்கள் எப்படி சாலமோனை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சாலமோன் கண்டிப்பாக அவரோட சேர் எங்கே இருந்திருக்குன்னா, அந்த லைட்டு கிட்ட சாலமோன் உட்கார்ந்துட்டு இருப்பார். சாலமோன்ஸ் த்ரோன் வில் பி தேர். நாம் இங்கிருந்து அவரை இப்படி பார்க்கணும், எப்படி இருக்கும், அவர் நம்மளை எப்படி பார்ப்பார்? பவர் பாலிடிக்ஸ் அதான். ஸோ அத்தாரிட்டி, அவருடைய எதிர்த்து நீங்கள் எதுவுமே பேச முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் முன்னாடி நிற்குமே என்னவாயிரும், சின்னதாயிரும். ரைட், ஓகே. இப்போ இந்த இஜிப்சியன் ஃபேரோவை பற்றி சொல்லும்போது, இஜிப்சியன் ஃபேரோஸை வந்து வெளியில் வரும்போது பல்லக்கில் கூண்டில் கவர் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருவாங்க.
ஈஜிப்ஷியன் ஃபேரோவை யாருமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஃபேரோ எப்படி இருக்காருன்னு யாருமே பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், ஃபேரோ சின்னதாக ஓட்டையில் கை விட்டு கை மட்டும் என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க, அவ்வளோதான். ஃபேரோவை மேக்ஸிமம் அவ்வளோதான் பார்த்துருப்பாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க, துத்மோசஸ் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஃபேரோ, பட் he died in 19 or 20 years old as துத்மோசஸ். அப்போ துத்மோசஸை பற்றி இப்போது அவருடைய பாடியை கிடச்சிருக்கு இல்லையா, மம்மிஸ் இருக்குது. இந்த மம்மியை பார்க்கும்போது அவர் வந்து 5.5 தான் ஹைட்டு, அதை விட கம்மியாக தான் இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் லீனாக இருக்கிறாரு. அவரால் ஒரு ஷோல்டர் வந்து அவருக்கு இறங்கி போய் இருக்குது. இப்படி வந்து அவர் ஒரு 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 எப்படி சொல்கிறது, போல்டு இல்லை ஒரு மேல்லி லுக் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ட்ரக்சருக்கு அவருக்கு எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆனால் அவருடைய ஸ்கல்ப்சர், அவருடைய சிற்பங்கள், அவரை பற்றி வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு, கம்பீரமாக இருக்கு. ரைட். ஸோ அந்த அந்த போர்ட்ரேயல், ஏன்னா பவரை போர்ட்ரே பண்ணணும்னா அந்த பார்வனை பெரிய ஆளாக என்ன பண்ணணும், காட்டணும். ரைட். இங்கே அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், உன் பவரை பிரித்து கொடுத்துங்க. எப்படி ஆண்டவர் ஜெத்ரோ மூலமாக மோசஸ்ட்ட பேசுகிறார். அப்போது அந்த ஒரு பெரிய ஒரு ஈகாலிட்டேரியன் லீடர்ஷிப் சிஸ்டத்தை மோசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இந்த சிஸ்டத்தை யார் உடைச்சா, சால் ட்ரை பண்ணி, தாவீது ட்ரை பண்ணி, சாலமோன் சக்ஸஸ் பண்ணார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோத்திரத்தின் அதிபதிகள், அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லீடர்ஸ், அவங்கெல்லாம் பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் மோசஸ். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். அதாவது இங்கே யாரும் தலைவன் கிடையாது, we are all serving each other. ஆமாம், மோசஸ் as a first servant, அவ்வளோதான். as we have in church, எல்லாருமே சர்வன்ஸ் தான், யாருமே no boss, all are servants. Maybe the first one and second one, okay, but anyway, criteria wise we are all servants. We are all serving our Lord and Savior Jesus Christ. அவ்வளோதான். அப்படி தானே, நம்ம எல்லாரும் சர்வன்ஸ் தான். அப்போ நம்ம இதில் வந்து யாரோ பெரிய சர்வெண்ட்டு சின்ன சர்வெண்ட்டுன்னு பிரித்து பார்க்குறத விட we are all serving Jesus Christ. அதுதான் இந்த சிஸ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஜெத்ரோ. ரைட். இந்த சிஸ்டத்தை இஸ்ரேல் மக்கள் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். சரி, இதோட நான் முடிக்கிறேன். ஒரு 5 பாயிண்ட்டு அதோட நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்னைக்கு பார்த்த 1 2 3 4 5 விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறது, ஒன்று ஃபெய்த் ஃபார்மேஷன், ரெண்டாவது எக்கானமிக்ஸ் ஆஃப் லிபரேஷன், தேர்டு சாபத் அண்ட் ஜஸ்டிஸ், ஃபோர்த்து கம்யூனல் லீடர்ஷிப், ஃபிஃப்த்து பிரசன்ஸ் ஆஃப் காட். தமிழில் சொல்கிறேன், விசுவாச வளர்ச்சி, ரெண்டாவது விடுதலையின் பொருளாதாரம், மூணாவது ஓய்வு நாளும் நீதியும், 4 மக்களுக்கான தலைவர்கள், மக்களுக்கான தலைமைத்துவம், மக்கள் சார்ந்த தலைமைத்துவம், அடுத்தது 5 வந்து ஆண்டவருடைய பிரசன்னம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் தரேன். இட்ஸ் லைக் நம்ம சிந்தித்து செயல்படுற திங்கிங் ஸ்டைல். என்னன்னா, இன் வாட் வே, ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் சொல்லிடுறேன். இன் வாட் வே த ஜேர்னி ஆஃப் எக்ஸோடஸ் அண்ட் பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்சியன்ஸ் கனெக்டட். எகிப்தியரின் வாதைகளும் இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலை பயணமும் எப்படி தொடர்புடையதாக இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இதை எப்படி நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் நம்ம பண்ணலாம். Egyptian failed to understand that, but Israelites somehow they able to understand the theology behind the test and temptations. Right. Test and temptation முடியல, it continues. இன்னும் இருக்கு, இன்னும் few other tests are there இருக்கு. பட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் காடோடைய கிரேஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாலும்
காடோடைய எவர்லாஸ்டிங் கிரேஸ் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுது. ரைட். ஸோ டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன்ஸ் 5வது 5th ஒன், பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். அது என்னன்னா, அந்த லா, தோரா, அது கொடுக்கப்பட்டது. ஏன்னா 18 வந்துட்டோம். சாப்டர் 20 தான் மோசஸ் என்ன பண்ணுறாரு, 10 கட்டளைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீக் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சாப்டர் 19, 20, 24 வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. 24 வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. ரைட். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் எதிர்கொண்ட சோதனைகள், பரீட்சைகள், கடினப்பாடுகள், இதற்கு நடுவில் அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்த விதத்தையும், இதற்கு நடுவில் நீர் அவர்களோடு கூட இருந்த விதத்தையும், நீர் அவர்களை பயிற்றுவித்த விதத்தையும் நாங்கள் பார்த்தோம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் நேரிடலாம், துன்பங்கள் நேரிடலாம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, உம்மை சார்ந்து வாழுகின்ற டெய்லி டிபெண்டன்சியில் நாங்கள் எப்பொழுதும் வளர எங்களுக்கு பலன் தாரும். உலகத்தை சார்வதை விட உம்மை சார்ந்து இருக்க எங்களுக்கு பலன் தாரும். எல்லாவற்றும் உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.